வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணி வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்றைக்கு எஃபிபனி டே அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஞானிகள், இந்த 3 ஞானிகள் இயேசு குழந்தை போய் தரிசித்த ஒரு நாள். இந்த எஃபிபனி அப்படின்னா என்னன்னாக்கா, இயேசு குழந்தை பிறந்து 12வது நாள் கொண்டாடப்படுகிறது. கடவுள் கிறிஸ்துவில் வெளிப்பட்டதுனால இது கிறிஸ்தோபனி அல்லது தியோபனி அப்படின்னு இதை அழைப்பாங்க. அப்போ இந்த ஒரு சிறப்பான ஒரு நாள், ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை சென்று பார்த்து நெடுஞ்சான் கிடையாய், அதாவது அப்படியே குப்புற விழுந்து ஆண்டவரை வணங்கினாங்க, குழந்தை இயேசு வணங்கினாங்க. அப்ப இந்த ஞானிகள் யார் அப்படின்னாக்கா, அதாவது அறிவு ஆற்றல் படைத்தவர் மட்டுமல்ல, இவர்கள் 3 நாட்டினுடைய அரசர்களாகவும் இருந்தாங்க. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா பல்தசார், இவர் அரபு நாட்டை சார்ந்தவர். அதே போல மெல்கியார் பெர்ஷியா நாட்டை சார்ந்தவர். அதே போல கஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவிலிருந்து போனார். இது திருச்சபை பாரம்பரியம் சொல்றாங்க. இந்த 3 பேரும் இந்த குழந்தை இயேசுவை காண போகும்போது அவரவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க, குழந்தை இயேசுக்கு படைத்தார்கள். அவ இந்த பல்தசார் என்ன பண்றான்னா பொன்னை கொண்டு போய் வைக்கிறார். அவ பொண்ணு அப்படி எதை சொல்றா, இயேசு ஒரு அரசன் என்பதற்கு அடையாளமாக அந்த பொன்னை வைக்கிறார். ஏன்னா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் இல்லையா அப்படின்ற அடையாளம். இரண்டாவது இந்த மெல்கியார் என்ன செய்யறான்னா தூப வர்க்கம் கொண்டு போகிறார், அதாவது சாம்பிராணி. அதாவது இது எதை குறிக்கிறதுனா, இயேசு பிரதான ஆசாரியர் அப்படின்னு குறிக்கும் வண்ணமாய் இந்த தூப வர்க்கம் அல்லது சாம்பிராணியை கொண்டு போய் படைக்கிறார். இந்த கஸ்பார் இந்தியாவிலிருந்து போனார் இல்லையா, இவர் வெள்ளை போலம் கொண்டு போய்க்கிறார். அதாவது ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் தொடக்க நூல்ல பாத்தீங்கன்னா 11வது வசனம் சொல்லுவோம். அதாவது எகிப்து நாட்டினுடைய அரசர்களுடைய கோபம் போக்குறதுக்கெல்லாம் இந்த வெள்ளை போலத்தை பயன்படுத்துவாங்களாம். இந்த வெள்ளை போலம் எப்படி இருக்குனாக்கா, இது வறட்சியான பகுதிகளே இருக்கும், அதாவது அரபு பகுதியில அதிகமா இருக்கும். இன்னொன்று பாலைவனங்களிலும் இது அதிகமா இருக்கும். இது குட்டியான ஒரு செடி, அதிலிருந்து வெளிவருகின்ற ஒரு பிசின் போன்ற ஒரு தைலம் தான் இது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இது கொண்டு எல்லாருக்கும் அதை படைப்பாங்க. பெரிய பெரிய முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் இதை படைக்கிற வழக்கம் அவங்க இருக்குது. அப்போ வறட்சி எங்கே இருக்கோ அது அங்கே வெள்ளை போலம் இருக்கும். இது ரோஜா மலரை போல அது அழகாயும் இருக்குமா. அப்போ இந்த வெள்ளை போலத்தை கொண்டு வைக்கிறார். அப்போ இந்த வெள்ளை போலம் அப்படின்றதுனாக்கா இது எதை குறிக்கிறதுனாக்கா, உலக மக்களுடைய அனைத்து மக்களுடைய பாவங்களை போக்குகின்ற ஒரு பரிகாரியாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக, தூய்மையை குறிக்கும் வண்ணமாக இந்த வெள்ளை போலத்தை கொண்டு கஸ்பார் படைத்திருக்கிறார். அப்போ 3 நாட்டு அரசர்கள் 3 விதமான பொருட்களை அடையாளமாக இங்க குழந்தை இயேசுவுக்கு படைத்து அவரை வணங்கி இருக்கிறாங்க. அப்படி என்றால் அருமையானவர்களே, இந்த குழந்தை இயேசுவை ஞானிகள் சென்று தரிசித்தார்கள். நாமும் ஆண்டவர் இயேசு ஒரு சிறந்த ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இயேசு ஒரு யூத ராஜாவாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேல நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்ற பரிகாரியாக இருக்கிறார். இது எல்லாம் நாம் உணர்ந்து ஆண்டவர் இயேசுவை நாம் தேடி போவோமா? இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். எஃபிபனியாக ஜனவரி மாதம் 6ஆம் தேதி சிறப்பாய் கொண்டாடப்படுகிறது. உலகம் அனைத்தும் திருச்சபைகள் இந்த நாளிலே வழிபாடு நடத்தி கடவுளுக்கு நன்றி சொல்வார்கள். நாமும் குழந்தை இயேசுவை போற்றுகிறவர்களாக திகழ்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக மண்ணுலகிலே மனிதனாக பிறந்தீர். உடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் என்னாலும் கொண்டாட கர்த்தர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.